சரி, ஓகே. இன்றைக்கி என்ன கதை பேசலாம்? கதை 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 என்ன கதை பேசலாம்? எத்தனை பேர் எல்லோரும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அதே ஃபீலோட இப்போவும் வந்து உங்கள் பேரை வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருமே லவ் பண்ணல தானே? நிறைய சண்டை, நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற அந்த அட்டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி போயிருக்கும். அப்படிலாம் தானே லவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் கதை கேட்ட வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. எனக்கே சம்பாதிக்க தெரியல. நானே ஃபஸ்ட்டு நெட்டில் என்ன தேடினேன்னா, பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ட்டு தான் தேடினேன். அதே எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சவாலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இனி வரைக்கும் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய தேடலாக தான் இருக்குது. நிறைய சரி, உங்களுக்கெலாம் எதுக்காக பணம் வேணும்? உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும், அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் சாப்பாடுக்கு, அப்படி பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே பணம் வேணும். ஆனால் எனக்கு என்ன பணம் வேணும்னா, நாய்களுக்காக ஷெல்டர் கட்டுறதுக்காக பணம் வேணும். எனக்கு நிறைய பணம் வேணும். எவ்வளோ பணம் வேணும்? எக்கச்சக்கமான பணம் வேணும். இது என்ன இப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு விஷயம் மனசில் வந்துச்சுன்னா, சின்ன வயசுலேருந்து நாய்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நான் ஒரு 10 நாய் வளர்த்தா போதுன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஊர் சுற்றி நாய்களோட நிலைமையெல்லாம் பார்த்து இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நாய்களுக்காக ஷெல்டர், அப்புறம் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீ எவ்வளோ பணம் வச்சுருக்க? கோடியில் பணம் வச்சுருக்கியான்னு கேட்டான்னா, எனக்கு கோடி பைசா கூட என்கிட்ட இல்லை. ஆனால் எப்படியாச்சும் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, நேற்று திருவண்ணாமலை போனேன். நேற்று என்னோடய பர்த்டே தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லலைல்ல, நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா வந்து கமுக்கமாக வந்து பிஸ்கெட் சாப்பிட்ணுங்கிற கமுக்கமாக ஓடி போயிடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் நினச்சேன்னா, என் கையில் காசு இல்லை. இப்போ நான் எல்லாருமே லவ் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்து இனிப்பு கொடுத்து இது வந்து என்னோடய பர்த்டே அப்படி சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் அவ்வளோவா பர்த்டேலாம் கொண்டாட மாட்டேன். நேற்று போல் இன்றும் ஒரு நாள் அப்படி சொல்கிற ஆள் தான் நான். இப்போ தான் சமீபத்தில் ஒரு 4 வருஷமாக பர்த்டே வந்து கொண்டாட ட்ரை பண்ணுறேன். என்னோட அந்த ஸ்பெஷல் அந்த நாளை வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக மாற்றிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பர்த்டேக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அருணாச்சலா விலங்குகள் சரணாலயம் அங்கே வந்து போனால் அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வந்து செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் கொண்டு போய் கொடுத்த அந்த நாய்க்குட்டியை வந்து செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த நாய்க்குட்டியை என்கிட்ட எடுத்து கொடுத்தது வந்து முனியன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்க வந்து எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பாய்ச்சல் அங்கே வந்து பால் பண்ணையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனத்தோட பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து அந்த நாய்க்குட்டியை எடுத்து கொடுத்தாங்க. அது 2 காலம் வந்து அந்த டேங்கர் லாரியோ என்னவோ ஏற்றிட்டு அந்த 2 காலரும் வந்து முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப எப்படி சொல்லுது, ஒரு 2 நாள் ஆகிட்ருக்கும், 2 நாள் 3 நாள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்ருக்கும். இருந்தாலும் நான் அதை கொண்டு போய் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓகே அந்த நாய்க்குட்டி வந்து நல்லாயிரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. நான் போய் கோச்சிக்கிட்டேன். ஒரு உயிரை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம்னா அது திரும்ப அதுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் வந்து எனக்கு சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிறுவனத்து மேலே நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கோச்சிட்டு கொஞ்சம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்போல்லாம் பண்ணேன். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போவும் அதே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் நான் நாய்களை லவ் பண்ணுறேன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிச்சு. என்னோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இது பண்ணுறேன்.
டக்குன்னு சொல்லிடுறேன். நிறைய இடங்களில் வந்து நாய்களுக்காக நிறுவனங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். திரும்பவும் எல்லா விலங்குகளுக்காகவும் நிறுவனங்கள் இருக்கணும் தான். ஆனால் பொதுவாக நம்ம வந்து தெரு நாய்களை கண்டுக்கிறதே இல்லை, அவங்களுக்கு உணவு கொடுக்கறதே இல்லை. கவர்மெண்ட் வந்து நாய்களுக்கு, தெரு நாய்களுக்கு அவங்க வீட்டிலே வளர்த்துருந்தா கூட, வீட்டில் வளர்க்குறவங்க கூட சோறுலாம் போகிறதில்ல. கடைசியாக கொஞ்சோண்டு எச்ச சோறு இப்படி கொஞ்சம் பெரட்டி எடுத்துன்னு வந்து இப்படி போடுவாங்க. அந்த நாய்கள் போய் வந்து என்ன பண்ணுன்னா அதை நக்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே நன்றியாக இருக்கும். சரியா? நம்ம வந்து நாய்களை அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம். அது எனக்கு வந்து ஒரு பெரிய வேதனை. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த அக்கா சொன்னாங்க, கருப்பு நாய் வந்து கருப்பாக இறந்துட்டானுன்னு. அந்த இங்கே செங்கல் சூளையாண்ட இருப்பான் அவன். போகும்போது வரும்போதெல்லாம் என்னை வந்து கொஞ்சம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவன் என்கிட்ட நான் அவனை கொஞ்சணுங்கிறதுக்காக மட்டுமே என்ன வருவான். நான் கொடுக்குற பிஸ்கட்டோ இல்லை தின்பண்டங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் எப்பயாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் இப்படி கொடுக்குறணுன்ட்டு இது பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், நான் வீட்டில் இருக்கிற நாய்களுக்கே வந்து என்னால் இப்போ நான் ஷெல்டரில் வச்சுருக்கிற அந்த நாய்களுக்கே வந்து உண்மையிலே அந்த உணவு வந்து போதுமானா போதாது தான். ஒரு நல்ல உணவு கொடுக்கணுன்னா நிறைய பேரோட சப்போர்ட் வேணும். ஆனால் அந்த நிறைய பேரை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. வளர்ந்த நிறுவனங்களே பொருளாதார ரீதியாக பின்தங்கி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மருந்து வாங்கணும், அவங்களுக்கு எந்த அளவு டொனேஷன்ஸ் வருது, இதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் எனக்கு நான் வந்து இப்போது வளரும் நிறுவனம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. என் கையை பிடிச்சி அடைச்சி தூக்கி விட வேண்டிய நிலைமையில தான் நான் இருக்கேன். இருந்தாலும் ஆசைப்பட்றேங்கிறத விட என் வாழ்க்கையோட லட்சியமாக இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்புறம் திருவண்ணாமலை போயிருந்தப்போ அங்கேயும் ஒரு நாய் வந்து என்னை கொஞ்சினாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னு தெரியல. எங்கே போனாலும் நாய்கள் வந்து என்னை கொஞ்சிறாங்க. எப்போவும் என் கையில் வந்து ஒரு பிஸ்கெட் வச்சிட்ருப்பேன். ஆனால் நான் இந்த முறை திருவண்ணாமலை போனப்போ நான் எதுவுமே கொண்டு போகல. அடுத்து வந்து அந்த மாதிரி ஓகே. அதுக்கப்புறம் நேற்று நல்ல பாடங்கள்லாம் கிடைச்சிது எனக்கு. என்னென்னா எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்னென்னா நம்ம ஹஸ்பண்டையோ லவ்வரையோ வந்து ஏங்க அப்படின்னு கூப்பிடலாம். சரியா? ஏங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுல எனக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. ஏன்னா எப்படி கூப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் அவங்க என்ன உறவு நமக்கு அப்படிங்கிறது. நம்ம எப்படி அவங்கள கூப்பிட்றோமோ அப்படி தான் அவங்க நமக்கு என்ன உறவுன்ட்டு. எல்லாரையும் பொதுவாக வந்து இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த சிக்கல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் வேலை செய்யும்போது ஒரு முறை என்னாச்சுன்னா, எல்லார்கிட்டையுமே பேசுகிற மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு தம்பிக்கிட்ட என்ன சொல்லிட்டேன், டே கொஞ்சம் போய் டீ வாங்கிட்டு வாடா சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், சின்ன பிள்ளையா தெரிஞ்சான், தம்பி வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டே போய் கொஞ்சம் டீ வாங்கிட்டு வந்துடுடா அப்படி சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி அவன் குடிச்சிட்டு இருந்தான் போல், அதை நான் கவனிக்கல. நான் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கேன், ஸ்டாஃப் யாரும் இல்லை, அன்டைமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவதுன்ட்டுனா லீவ் டேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி சமயத்தில் ஓஏ யாரும் வரல, ரொம்ப பசியாக இருந்தது. அப்போ ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இப்போ ஒரு டீ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணிட்டான், எப்படி நீ என்ன மரியாதை இல்லாமல் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு செம்ம சண்டை. ஐயோ பசியே போயிடுச்சு எனக்கு அந்த சண்டையில். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், யாரையும் டா சொல்லி கூப்பிட்றதை கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன். எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாது. நான் பாட்டு நீ யார்கிட்டையும் டீயும் கேட்குறதில்ல, கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தாங்க அப்படின்னும் சொல்கிறது இல்லை. நான் உள்ளே இருப்பேன், அங்கே டீ வந்து ஆர்ஓ கேன்டீன், அப்போ சாப்பாடு வந்து ஆர்ஓ கேன்டீனில் கிடைக்கும். டீ வந்து ஆர்ஓ கேன்டீனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இது இருந்தது, நௌஷாத் அண்ணா டீ கடை இருந்தது. அந்த டீ கடையிலேருந்து தான் டீ வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப நாள் யார்கிட்டயும் பேசாமல் இருந்தேன். இதே மாதிரி நேற்று என்ன பண்ணிட்டான், வாயை விட்டுட்டேன். என்ன வாயை விட்டுட்டுனா, அவன் ஆலிம் வந்து உள்ளே இருந்து கணக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. காதில் விழல. நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு
பேசி பழகினவங்க தானே அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டேன்னா, அவன் வந்து கேட்க மாட்டானாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் நினைக்கல. ஆனால் அப்படி சொன்னது தப்பு தானே. அவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க, நம்ம அங்கே ஒரு காஃபி குடிக்க போகிறோம். நம்ம மரியாதையாக தான் பேசியிருக்கணும் அந்த இடத்துல. அது உண்மைதான். அவங்க காஃபி குடிக்கிறத தாண்டி அவங்களுக்கும் நமக்கு என்ன இருக்குல்ல. ஆனால் ஒரு இடத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப போகிறோம், அவங்கக்கிட்ட பேசுகிறோன்னும் போது இந்த காஃபி ஷாப் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நட்புங்கிறது உருவாகும். எந்தெந்த மனிதர்கள்கிட்டலாம் நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய பேசுகிறோம் அப்படின்றது, அதையும் நம்ம காஃபி குடிக்கிறோம், பணம் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அவங்க கவலைகள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி. அப்போ நான் அந்த இடத்துக்கு அடிக்கடி போகிறதுனால அங்கே வேலை செய்கிறவங்களோட நானும் கொஞ்சம் நல்லா பேசுறதுனால தான் அவன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு உரிமையில் சொல்லிட்டேன். அப்போது புரிஞ்சுது. இப்போ அந்த ஞாபகம் வந்துச்சு, அந்த டீ ஞாபகம். சரியா? அப்போ யதார்த்தமாக சொல்கிறது தான். மோஸ்ட்லி நான் வந்து எல்லாரையும் ப்ரோ அப்படிலாம் தம்பிமா அப்படி கூப்பிடுவேன். ஒரு சிலரில் எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க என்னோட சின்னவங்களா பெரியவங்களான்னு தெரியாது. பல நேரங்களில் வந்து என்னோட சின்ன பசங்களாம் வந்து என்னோட ரொம்ப வளர்ந்தவங்களா தெரியுவாங்க. நான் வந்து அண்ணான்னு கூப்பிட்டுருவேன். அண்ணா கூப்பிட்டு பழகிடும் அதுவே எனக்கு. அப்புறம் சொல்லுவாங்க நான் உங்களை விட சின்ன பையன் அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து மாற்றிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நான் சரி ஓகே, மரியாதையின் நிமித்தம் நானும் அண்ணானே கூப்பிட்றது வழக்கம். இங்கே இந்த சட்டச்சிக்கல் வந்தது. அண்ணான்னு கூப்பிட்றதா, அக்கான்னு கூப்பிட்றதா, தம்பின்னு கூப்பிட்றதா, சார்னு கூப்பிட்றதா, எப்படி கூப்பிட்றது, இல்லை ஆளுன்னு கூப்பிட்றதா, வாப்போன்னு கூப்பிட்ருக்கலாம். கொஞ்சம் அது என்னென்னா அன்கான்ஷியஸாக சொன்னது தான். அன்கான்ஷியஸாக நம்மளே அறியாமல். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க கேட்டப்ப கஷ்டமாக இருந்தது. அது ஒரு பெரிய விஷயமா அவன் சொல்ல மாட்டானாமா அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குனப்ப ஸோ ஓகே, நம்ம மரியாதையை எதிர்பார்க்குறாங்க, மரியாதையை மட்டும் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அவங்க மரியாதையாக எதிர்பார்க்குறாங்க. எனக்கு நல்ல அனுபவம் அது. ஆனால் எனக்கு கொஞ்சம் அழுக வருது. இங்கே வந்து நான் அழுறேன். அது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்டுருக்கேன். ஏன் அழுக வருதுன்னா, அந்த டீ சண்டை வந்துச்சுல்ல, அன்றைக்கி சண்டை போட்டுட்டான் குடி போதையில். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணான்னா வந்து சாரி கேட்குறான். அக்கா சாரி, அன்றைக்கி போதையில் இருந்தேன், நான் உங்களை திட்டேன், நான் இன்றைக்கி போய் காஃபி வாங்கிட்டு வரட்டுமா, உங்களுக்கு வந்து நான் டீ வாங்கிட்டு வந்து தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நானும் அவனும் வந்து ஃப்ரெண்டாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுங்கிறது அது வேறு விஷயம். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் என் லைஃப்பில் நடந்துருக்கு. அதுக்கப்புறமா இதை வந்து நான் என்னோடய மாறி செல்லும் மாற்றங்கள் கட்டுரை நூலில் எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு தம்பி வந்து தமிழ் தான் அவர் பேர் வந்து தமிழ்மணி. அவர் வந்து என்ன பண்ணார்னா, க்ரீன் டீ வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு போனார். அப்போ அவர் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆர்மியிலேருந்து லீவுக்கு வந்திருந்தப்ப அந்த க்ரீன் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தார். அக்கா நீங்கள் டீ அடிக்கடி குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தீங்க, அதனால் என்னங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அது ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் அவர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி நினச்சிப்பேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஆர்மியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அவங்க வந்து கேட்டவரன் பாளையம்னு நினைக்கிறேன் அவங்க. பட் ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் வந்து குலசேகர மண்டபத்தில் நடந்தது.
கணேசர் குரூப்ஸ் இருக்குல்ல செங்கம்ல, அங்கே நடந்தது. அவங்களும் வந்து இந்த ஐ டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவோம் எல்லாருக்கும். அப்போ வந்து அது வந்து ஒரு சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னா முன்ன பின்ன, அதாவது ஒரு நம்பரை மட்டும் மாற்றினா, இப்போ ஒரு 10 நம்பர் ஃபோன் நம்பர் இருக்குன்னா 8 9 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அப்படியே மெசேஜ் போட்டுட்டு வருது. அப்படி மெசேஜ் போடும்போது தான் அவங்களும் அவர் பேர் எனக்கு வந்து மறந்துச்சு. பாலமுருகனா பாலமுரளியா தெரியல, பாலகணேஷ், இதில் பால அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அவர் பேரை சுத்தமாக மறந்துச்சு எனக்கு. ஏன்னா நிறைய பேரோட பேரே நான் கேட்டிருக்க மாட்டேன், கேட்டாலும் மனசில் வந்து வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி மறந்துடும் எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்புனார். ஸோ என்னால் வந்து போக முடியலன்னதும் அப்போ கோபு சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு சுப்பீரியர் கோபு சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே கணேச குரூப்ஸில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் நான் கூட்டமாக இருக்கிற எந்த இடத்துக்கு வந்து நான் போக மாட்டேன். கூட்டம்னா எனக்கு வந்து அலர்ஜி, பயம். அப்போது இந்த கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி தாலி கட்டின கையோடு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அப்போ அந்த தம்பி வந்து நேராக இங்கே வந்து ஆஃபீஸ் வந்துட்டார். ஆஃபீஸில் வந்துட்டு இதுதான் என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து இப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது அப்போது கோபு சார் சொன்னார், நம்ம தமிழ் நீ வந்து ரொம்ப பெரிய மனுஷியாக இருப்பது, ரொம்ப உனக்கு வந்து லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு அது கொஞ்சம் இப்படியும் நம்மளை நேசிக்கிறவங்கள இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டிலலாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா எது இரு காசு போடுறேன்னு சொல்லியிருக்கார், போட்டதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது அந்த மாதிரி தான். அது ஒரு இன்சிடெண்ட் என் வாழ்க்கையில். அவர் வந்து கேட்டவரன் பாளையம், எங்களுக்கு போலூரில் இருக்குது, ஒரு மிலிட்ரி மேன் அவர். இப்போது ஃபோன் நம்பர்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவர் ஒரு நண்பர். அப்புறம் இன்னொரு நண்பர் இதே மாதிரி தான் ஐ டொனேஷன் பண்ணுறதை பற்றி சென்னையிலேயே எங்கேயோ தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஃபார்ம்லாம் அனுப்பியிருந்தார் லயன்ஸ் கிளப் மூலிமா, எல்லாருக்கும் ஐ டொனேட் பண்ணுங்கள், நீங்களும் ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஐ டொனேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னான்ட்டு சொன்னால் சிரிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சொன்னாலும் தப்பெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு காண்டம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு எல்லாருக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னங்கடா இது தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, சாரி. இந்த அது ஏன்னா கொஞ்சம் ஜென்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இது காண்டம் எப்படிடா இது வந்து போடுறது அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா அந்த HIV தொற்றுடைய குழந்தைகளை சந்திக்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதனால் உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு பேரோட தான் இருக்கணும். உங்கள் பொண்டாட்டி கூட மட்டும்தான் செக்ஸ் பண்ணணும், உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் கூட மட்டும்தான் செக்ஸ் பண்ணணும். அந்த HIV வந்து நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுனால மட்டும் பரவாது, ஊசி வழியாக கூட தான் பரவும். அது வந்து கொஞ்சம் ரேர் தானே, அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளை வந்து உருவாக்க முடியும். அதனால் தான் சொல்கிறது, காதலாக இருங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பார்ட்னருக்கு தேவைன்னா செக்ஸ் வந்து ஒரு தப்பான விஷயம்னு நினைக்காதீங்க, அதை பற்றி பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது அப்படி இல்லை, உங்கள் பார்ட்னர் கூட செக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அது அப்பப்போ வந்து நீங்கள் அதுக்காக டைம் ஒதுக்கி இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போய் உங்கள் காதலை புதுப்பித்து கொண்டே இருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு. இது செக்ஸ் பற்றி உங்கள் பார்ட்னர் கூட பேசுறது தப்பு இல்லை. ஆனால் மற்ற பெண்களை முகத்துக்கு கீழே நீங்கள் பார்க்குறது தப்பு.
அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது அது வந்து அது தேவையில்லை. ஏன்னா இது உங்கள் பார்ட்னருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களை உண்மையாக லவ் பண்ணுறவங்களா இருந்தால் கஷ்டப்படுவாங்க. அவங்களும் சரி நீ எங்கன்னா போய் மேய்ஞ்சிட்டு வா, நான் எங்கன்னா போய் மேய்கிறேன் அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் கஷ்டப்பட மாட்டாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, இதையும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அது ஒரு விஷயம். அந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவும் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே ஒரு அக்கா வந்து அப்போ வந்து அவங்க பாலியல் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, +2 பசங்க படிக்கிற பசங்களாம் அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரி வருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. +2னா என்ன வயசு இருக்கும்? அப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பையன் ஸ்கூலுக்கு தான் போனானா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ வந்து நான் செங்கம்ல இருந்தேன். அதனால் +2 படிக்கிற பசங்களோட சூழ்நிலை என்ன? அவங்க வந்து அவங்க டீனில் இருக்காங்க. அப்போவே கூட அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் வந்து, பசங்க வந்து இப்படிலாம் பண்ணுவானுங்க. அப்போ அதை ஏன் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அவங்கள கண்காணிக்க மாட்டாங்களா, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம், அதனாலே வந்து நாங்கள் வந்து காண்டம் போட்டு செக்ஸ் பண்ணுங்க நான் அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களோட கதை வந்து நான் கேட்டேன். என்னென்னா அவங்களும் கூட லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அண்ணன் வந்து SC, அந்த பொண்ணு வந்து ரெட்டியார். அப்படி இருக்கும்போது லவ் மேரேஜ். அதில் அந்த அண்ணாக்கு மட்டும் HIV அட்டாக் ஆயிடுச்சு. அவர் வந்து எப்படியோ HIV வந்து அட்டாக் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தானே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு பயந்துக்கிட்டு ஒரு அக்கா வந்து நான் STD பூத் வச்சுட்டு இருந்தப்போ உள்ளே வந்து மறைஞ்சிக்கிட்டாங்க. அதனால் அப்போ பெண்கள் விஷயத்தில் அவர் அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு அந்த லேடிக்கு HIV வரல. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்து காண்டமில் ஊசி குத்தி அவங்க கூட செக்ஸ் வச்சுட்டாரு. அதனால் அந்த திரவம் வந்து அவங்களுக்குள்ளேயும் இதானதுனால அவங்களுக்கும் HIV வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டதுனால எனக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு செல்வராணி, என் கிளாஸ்மேட், அவள் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியாது, அவளுக்கு கூட அவங்க ஹஸ்பண்ட் மூலயமா தான் HIV வந்துச்சு. ஏன்னா நான் பார்க்கும்போதே வந்து அவள் அவ்வளோ ஒல்லியாக இருந்தாள். என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாமல் அழகாக இருப்பாள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் கொஞ்சம் கலராக இருப்பாள். இங்கே தான் ஹைவேயில் தான் நானும் அவளும் 10th ஒன்றா படித்தோம், 10வது. அதுக்கப்புறம் அவளை பார்க்கும்போது அது கொஞ்சம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒழுக்கமாக இருங்க, ஒழுக்கமாக லவபுளாக இருங்க, அவ்வளோதான். இது வந்து ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். இதுக்கு யாராச்சும் குடி தூக்கிட்டு வராதுங்க. அதுக்கப்புறம் சாரி ஆலிம், இதுக்கு மேலே வாங்க போகணும்னு பேச ட்ரை பண்ணேன். பொதுவாக நான் சார் எல்லாரையும் கூப்பிட்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் சார் மேடம் இது நல்லா இருக்கும். அதனால் இதுக்கு மேலே நான் வந்து 1வது 2வது பசங்களாக இருந்தால் கூட சார்னு தான் கூப்பிட போகிறேன். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் எப்படின்னா, அவன்னு சொல்கிறது மரியாதை இல்லைன்னா இப்படி கை நீட்டி பேசுறது கூட மரியாதை இல்லை. சரியா? அதே மாதிரி ஒரு நம்ம வந்து எங்கே மரியாதையை எதிர்பார்ப்போம்னா அந்நியர்கள்கிட்ட தான் மரியாதை இருக்கும். வேறு யாரோ அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் நம்மளை மரியாதையாக நடத்தணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். நமக்கு ரொம்ப க்ளோஸாக நமக்கு ரொம்ப அன்பாக இருக்கவங்கக்கிட்ட மரியாதையாக எதிர்பார்க்க மாட்டோம். சரியா? அப்புறம் அவங்க வாப்போன்னு பேசுகிறது தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கெலாம் வந்து என் பொண்ணு என்னை வாடி போடி அப்படின்னு சொல்லி பேசுகிறான்னா, தமிழ் இங்கே வாடி அப்படின்னு பேசுகிறான்னா, அப்போ வந்து அது வந்து ஓகே நல்லாயிருக்கும், அவள் நல்ல மூடில் இருக்கான்னு அர்த்தம். எப்போ சொல்லுங்கள் மம்மி, வாங்க மம்மி, போங்க மம்மின்னா அவள் கடுப்பாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இப்போது நான் ஆலிம் கூட
அழுக வந்துச்சு தான் எனக்கு ரொம்ப. ஏன்னா அது என்னோடய பர்த்டே, அதனால் அழுக வந்துச்சு. சரியா? நம்ம நான் எனக்கு அழுக வந்துச்சு. அதனால் அவன் முன்னாடி அழலை. அது வரைக்கும் எனக்கு அசிங்கமாக இல்லை, அவ்வளோதான். அது எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. அடுத்தது அந்த இடத்துல லோகேஷ் இல்லை, வெங்கடேஷ் கூட நின்றுட்டு இருந்தான். அப்போ கூட அவங்ககிட்ட கூட நான் பர்த்டேன்னு சொல்ல. ஏன்னா அவன் டீ கீழே ஊற்றுறது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எனக்கு இது இல்லை. ஆனால் அதே இடத்துல நானும் கூட டீயை கீழே ஊற்றிருக்கேன். அதே இடத்துல முபாரக் கூட நான் ஒரு முறை டீ குடிக்க போகும்போது ரொம்ப சர்க்கரை, அவ்வளோ சர்க்கரை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி யார் டீ போட்டதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அன்றைக்கி டீ கீழே கொட்டிட்டாங்க. என்னால் குடிக்கவே முடியல. ஸோ அதனால் கொட்டிட்டேன். ஒருவேளை அந்த மாதிரி இருந்திருக்கும் இவனுக்கும். ஆனால் அது எனக்கு ஏனோ கஷ்டமாக இருந்தது. சரி, நானும் கூட டீயை கீழே ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு முறை தான் ஊற்றிருக்கேன், நிறைய முறைலாம் ஊற்றிருக்க மாட்டேன். அதாவது என்னென்னா, டீ எப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கூட குடிக்க முடியாமல் போகும்னா, அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் சாப்பிட்ருப்பேன். ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக இவங்க யாராச்சும் டீ எடுத்துகிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி முபாரக் எனக்கும் ரொம்ப வருஷமாக தெரியும். அவனை எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறேன், 10 ரூபா கொடுத்தா உங்களை மூட்டை மாதிரி தூக்கிட்டு போய் போட்டுருவோம் மேடம் அப்படி சொல்லுவான். ஆக்சுவலாக முபாரக் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். நான் நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுறதுக்கெலாம் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் கம்பல்சரி அவன் என்னை படிக்கட்டு தூக்கிட்டு போய் மேலே கிளாஸில் விடுறான்னா அவனுக்கு கம்பல்சரி நான் 10 ரூபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல ஜாலியான கேரக்டர். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அப்போது நல்லாயிருக்கும் அவன் கூட ட்ராவல் பண்ணுறதெல்லாம். எப்படின்னா, அவனும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டான். அவன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு போனோம்னா காசு மிச்சம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி கேரக்டர் அவன். ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படி இருப்பான். எங்கேயாச்சும் நிறுத்துடா, ஒரு காஃபி தண்ணி டீனாச்சும் குடிக்கலாம், நிறுத்துடான்னா கூட அங்கே போகலான்னுட்டு 4 டீ குடிக்க வேண்டிய இடத்துல ஒரு டீ குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நினச்சி பார்த்துக்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தான். சரியா? இந்த செங்கத்தில் இந்த மூட்டை தூக்குறான்னாங்களாம் கூட தூக்கி பஸ் ஏற முடியாது என்னால். அதனால் ஃபஸ்ட்லாம் படிக்கிற டைம்லலாம் என்னை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. ஒரு முறை என்னாச்சுன்னா, கண்டக்டர் சாவுகிராக்கி அப்படி சொல்லிட்டு திட்டார். என்னால் அது டவுன் பஸ் கண்டக்டர் தான். என்னால் பஸ் ஏற முடியல, என்னால் பேலன்ஸ் பண்ணி ஏற முடியாது. அப்போ சாவுகிராக்கி அப்படி சொல்லி திட்டினதும் ஒரு மூட்டை தூக்குறாங்க தான் ஏய் வண்டி நிறுத்துடா அப்படி எப்பட்றா நீ சொல்லுவேன் அந்த பாப்பா சாவுகிராக்கின்னு சொல்லிட்டு நிறுத்தி ஏற்றிட்டு போடான்ட்டு ஒரு செம சண்டை அந்த டவுன் பஸ்ஸில். திருவண்ணாமலை போகிற பஸ்ஸு டீஜாப் கம்ப்யூட்டர் சென்டரில் அப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்காக போனேன். ஒரு பயங்கரமான சண்டை, அப்படி சூப்பர் சண்டை. அப்புறம் அந்த கண்டக்டர் அன்றைக்கி என்கிட்ட டிக்கெட்டே வாங்கலை. திரும்பி கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசலை. அப்புறம் அங்கே போய் நின்னப்போ வண்டி நிறுத்திட்டு அவங்க திரும்பி கூட பார்க்காம அப்படி ஒரு மாதிரி போனாங்க. மற்ற கண்டக்டருங்களாம் கொஞ்சம் இறங்கிறதுக்கு ஸ்டிக்கெல்லாம் பிடிச்சி அப்படி கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்த டைமில் இவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே போயிட்டார். அப்போ எனக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இதே மாதிரி தான், இது ஃபஸ்ட்டு சண்டே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வாரம் போகும்போது ஒரு சமயம் என்னை சாவுகிராக்கின்னு சொன்ன அதே கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தி உன்னால் ஏற முடியுமா, ஏறிப்பியா இல்லையா, அப்போ இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்டார். நான் பஸ்ஸு நின்றுட்டு இருந்தால் கீழே உட்காந்து அப்படி ஏறிப்பேன், ஸ்டெப்பில் இப்படி ஏறி உட்காந்து அப்படி தவழ்ந்து ஏறிப்பேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஏறி போயிட்டேன். சரி, நல்ல மூடில் இருக்கார் போல் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த இதெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு, இன்றைக்கி கிளாஸ் வரலையாம்மா
நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வந்துடுவியா, பஸ் எடுத்துட்டுமா அப்படிலாம் கேட்குற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க அவங்களாம். அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸாண்ட ஒரு மெஸ் இருக்கும், அது ஆகாஷ் ஹோட்டல் ஆகாஷ், அந்த இடத்துல பேர் தெரியல. ஆனால் அங்கே இருந்த அந்த அண்ணாங்க கூட நான் கலெக்டர் ஆஃபீஸ் அடிக்கடி போயிட்டு இப்படி வந்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிற்பாடு நிறைய கதைகள் அவங்களும் சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு வெயிட் பண்ணுவாங்க, இன்றைக்கி வந்திருக்கியா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து இங்கேயும் சாத்தனூர்லேயும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சேன். நோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டே கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னா எதுவுமே கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. மரியாதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான கருத்துடைய நபரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டேன். ஆமாம், உண்மைதான். நான் உங்களை எவ்வளோ மரியாதையாக பேசுகிறேன், சிரிப்பு தான் வருது. கை நீட்டி முதல்ல இப்படி கை நீட்டி பேசுறது மரியாதை இல்லை. எங்கள் அப்பா முன்னாடி இப்படி கை நீட்டி பேசுனா கை அப்படியே இப்படி ஒடிச்சிருவார். அப்போ அவ்வளோ கோவம் வரும். இப்படி கை நீட்டி பேசுனா எங்கள் அப்பாவுக்கு கோவம் வரும். அதே மாதிரி எங்கள் தாத்தாக்கு கை நீட்டி பேசுனா, இப்படி கை நீட்டி பேசுனா பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பாக்கிட்டேயும் எங்கள் தாத்தாக்கிட்டேயும் வாடா போடான்னு பேசுகிற ஒரே நபர் நானாகத்தான் இருப்பேன். தாத்தானா அம்மா பெற்ற தாத்தா. எங்கள் அப்பா பெற்ற தாத்தாலாம் வாடா போடா சொல்ல மாட்டேன், அவர் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. பட் ஆனால் பிடிக்கும், சரியா. பட் இவங்க 2 பேரும் என்ன நான் டா போட்டால் ஏன் சகிச்சுப்பாங்கன்னா, எங்கள் அம்மா பெற்ற தாத்தாவுக்கும் அவரோட அம்மா மாதிரி நான் தெரிஞ்சிருக்கேன். அவரும் என் அம்மான்னு சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கும் அவரோட அம்மா மாதிரி நான் தெரிஞ்சிருக்கேன். அதனால் இவரும் வந்து நான் சமயத்தில் டே கோவிந்தராஜ் இங்கே வாடா அப்படின்னா இது பண்ணுவேன். நீனா இதில் என்ன விஷயம்னா, நைனா கூப்பிட்டா கூட திரும்பலினா வாய்ஸ் ரைஸ் பண்ணி கோவிந்தராஜ் அப்படின்னா அப்போ திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து ஒரு பழக்கம் எங்கள் அப்பா கிட்ட. அந்த மாதிரி கதை எங்கேருந்து எங்கேயோ போயிடுச்சுல்ல, அதனால் கண்தானம் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பார்ட்னர் கூட மட்டும் செக்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெற்றுக்க போகிற குழந்தைகளுக்கு வந்து வியாதியை பரப்பி விடாதீங்க. 3. அதுக்கப்புறம் பசங்கக்கிட்ட அந்த டீன் வரும்போது அவங்களுடைய இந்த செக்ஸ் வாழ்க்கையை பற்றியும் அம்மா அப்பாவே பேச ஆரம்பிச்சிருங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று, நீங்கள் எப்படி லவ்வபுளாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் பசங்க வந்து அவங்க பார்ட்னர்கிட்ட லவ்வாக இருக்கணும், இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி காதல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் கற்றுப்பாங்க. அடுத்தது, பசங்க முன்னாடி குடிக்காதீங்க. ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. தூக்கத்தில் வண்டி ஓட்டினா கூட ஆக்சிடெண்ட் ஆகுது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ ஆக்சிடெண்ட்னால அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் பொருளாதாரத்தை வந்து இழக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? மாதத்தில் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அதில் நீங்கள் குடிக்க அடிமையாகிட்டால் வந்து 300 ரூபான்னா 900 ரூபாய் வந்து ஒரு 2 கட்டிங்கன்னா கூட 150 ரூபா. எங்கள் தம்பி தான் எப்போ பாரு கேட்பான், 150 ரூபா கொடு, 150 ரூபா கொடு அப்படின்ட்டு. இப்போ 150 ரூபா குடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? யாருமே வேலை செய்ய மாட்டீங்க. அப்போ வேலை செய்யலைன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்காகவும் தான். உங்கள் ஒய்ஃப்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக, உங்கள் அம்மாவுக்காக, உங்கள் அப்பாவுக்காக, உங்கள் அண்ணன் தம்பிகளுக்காக. இப்படி தான் அந்த குடும்பம் பிரிகிற வரைக்கும் அப்படி தான் சம்பாதிப்பீங்கல்ல. சரி இருங்க, நான் குலைக்குது, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்.